அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரம்ஜான் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் சேலம் சாலை தர்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமிய மக்களிடம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தனது ஆதரவாளர்களுடன் சேலம் சாலையில் கையெடுத்து கும்பிட்டு நோட்டீஸ் கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். இதேபோன்று திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் ஆதரவாக நகர திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் அருகே அமமுக கட்சியில் இருந்த இளைஞர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட உசரத்து குடியிருப்பு பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு நின்ற 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் பூரண கும்பத்துடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது முன்னாள் வர்த்தக அணி தெற்கு மாவட்ட செயலாளர் திருமணவேலி இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் முன்னிலையில் அமமுக கட்சியைச் சேர்ந்த 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தர்மபுரியில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தர்மபுரி நகர அனைத்து மசூதிகளின் கூட்டமைப்பின் சார்பில் தர்மபுரி கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் உள்ள ஈத்கா ஏரிக்கரையில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு ஏழைகளுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதேபோன்று தர்மபுரி டேகிஸ்பேட்டை கீழ் மசூதி தெரு, முகமது அலி கிளப் ரோட், மதிக்கூன் பாளையம் மற்றும் தர்மபுரி நகரை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தேனியில் என் வாக்கு என் உரிமை என்று வாசகங்களை ஐஸ் கட்டிகளில் உருக்கி வித்தியாசமான முறையில் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஐஸ் கட்டிகளை வைத்து பொதுமக்களிடம் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. என் வாக்கு என் உரிமை என்று ஆங்கிலத்தில் வார்த்தைகளை ஐஸ் கட்டிகளில் உருக்கி பொதுமக்களிடம் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஐஸ் கட்டிகள் முன்பு தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷஜீவனா, உயர் அலுவலர்கள் ஆகியோர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூரில் ரம்ஜானை முன்னிட்டு ஆரன்பாளையத்தில் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். வேலூர் ஆரன்பாளையத்தில் ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்த பின் ரம்ஜானை முன்னிட்டு ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினார்கள். இதேபோன்று காட்பாடி, கொணவட்டம், சத்துவாச்சாரி, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு போன்ற இடங்களிலும் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.